சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், வழி துணையா என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், வழி துணையா என்னை அணைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் சாத்தானை சமுத்திரம் விலங்குமே, ஆவியினால் யுத்தம் செய்வேனே. சாத்தானை சமுத்திரம் விலங்குமே. சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நாங்க நினைச்சு பார்ப்போம். ஆண்டவரே நாள் வரைக்கும் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை பெரியவைகள். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசிலாத நேசரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே.
மாசிலாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் சொல்லுங்க கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே அளவற்ற அன்பினால் அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அழைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே மாசிலாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே மாசிலாத நேசரே மகிமை பிரதாபம் பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை எத்தனை எத்தனை பெரியவைகள் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன் சொல்லுங்க கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் வலிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே நடக்கும் வலிதனை காட்டுபவரே நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே எனக்கு நீங்க செய்த நன்மைகளை நினைத்து என்றும் 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 உண்மை நான் யோகிப்பேன் ராஜாவே உங்களை போல் யாருமே இல்ல எங்களை நேசிக்கும் தேவன் நீங்கதான் கர்த்தாவே உங்களை போல் யாருமே இல்ல எங்களை எப்படி எல்லாம் நேசிக்கிறீர் இந்த மாதம் நன்மையால் கூடி சூட்டுவீர் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை செய்வீரே இந்த மாதம் நன்மைகளால் கொடி சூட்டுவீர் நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை செய்வீரே உம்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன் இம்மோகம் ஒரு நாள் வெட்கப்படாது உங்களை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன் இம்மோகம் ஒரு நாளும் வெட்கப்படாது அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் ஒருபோதும் வாய்க்காது எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் ஒருபோதும் வாய்க்காது கர்த்தாவே உங்க தூதர்களை நீர் அனுப்பி உங்க கிருபைகளால் என்னை காப்பீரே கர்த்தாவே உங்க தூதர்கள்
அருகே உங்க கிருபைகளால் பாதுகாப்பீரே அடைக்கலமே. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நினைத்து நான் துதிக்கிறேன். நீ செய்த நன்மைக்காக நன்றி. ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்தீர். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்திடுவேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ராஜா நீங்க செய்த நன்மைகளை தினம் தினம் நான் நினைப்பேன். அழகாக எங்களை மாற்றிடுவி உங்க கிருபைகளால் எங்களை மூடுவி. எங்களுக்கு கிருபையை அருளிடுவி உங்க ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன். உமக்காக காத்திருக்கும் எங்களுக்கு நீ செய்து வைத்த நன்மைகள் பெரியவைகள். உமக்காக காத்திருக்கும் எங்களுக்கு நீ செய்து வைத்த நன்மைகள் ஏராளமே. ஆண்டுகள் ஆண்டுகள் தோறும் நீங்க எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டுகள் ஆண்டுகள் தோறும் நீங்க எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ராஜா இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்கிறேன். என் விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறேன். ராஜா இந்த நேரம் விண்ணப்பத்தை செய்கிறேன். என் விண்ணப்பத்தை கேட்டு பதில் சார்வேன். அடைக்கலமே ஓமதாடிமை நானே ஆர்ப்பரிப்பேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். சொல்லுங்க, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நாம் நினைத்து கர்த்தரை துதிக்கும்படி. யாக்கோபை நீ மறப்பதில்லை என்றீரே, இஸ்ரவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யாக்கோபை நீ மறப்பதில்லை, இஸ்ரவேலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தினம் தினம் என் காரத்தினால் உன்னை மூடிடுவேன். இதுவரை காத்த நான் இனிமேலும் காப்பேன். அடைக்கலமே. Come on, hallelujah, sing out of the Lord. Sing out of the Lord, new song. For he has done wonderful things in our life. Hallelujah. Praise the name of the Lord. We thank him for the great things what he has done. We will thank you for the great things you have done to me. I will praise your name always, every day. I thank you for the great things you have done for me, and I shall praise your holy name, wonderful name. You have done wondrous, wondrous, wondrous things. You have done everything beautiful for me. You have done wondrous, wondrous, wondrous things. You have done everything beautiful for me. I shall worship your holy name, O Lord, for the great things you have done for my family. I'll worship your name today and always for the great things you have done for my family. Oh, hallelujah. Praise the name of the Lord. Hallelujah. Glory to the name of the Lord. I'll sing of the Lord. I will sing now the mercies of the Lord forever. I will sing, I will sing, I will sing,
I will sing of the mercies of the Lord. Forever I will sing of the mercies of the Lord. With my mouth will I make known thy faithfulness. Oh, hallelujah. With my mouth will I make known thy faithfulness to all generations. I will sing of the mercies of the Lord. Forever I will sing of the mercies of the Lord. I will sing of the mercies of the Lord. Forever I will sing of the mercies of the Lord. இதுவரை எனக்கு செய்த நன்மைகளுக்காய் உம்மை நான் துதிப்பேன். இதுவரை எனக்கு செய்த நன்மைகளுக்காய் உம்மை நான் துதிப்பேன். கர்த்தரின் கிருபைகளை குறித்து பாடுவேன் என்றுமே என்றென்றுமே. Come on, sing. கர்த்தரின் கிருபைகளை குறித்து பாடுவேன் என்றுமே என்றென்றுமே. For he has done wonderful things, mighty wonders to my family. For he has done mighty things, mighty and wonders, wonderful things to me. I will sing of the mercies of the Lord. Forever I will sing of the mercies of the Lord. I will sing of the mercies of the Lord. Forever I will sing of the mercies of the Lord. என்னை இதுவரை பாதுகாத்தீர் உங்க செட்டைகளின் மறைவினில். என்னை இதுவரை காத்தீரையா உங்க செட்டைகளின் மறைவில் நீரெங்களை. கர்த்தரின் கிருபைகளை குறித்து பாடுவேன் இன்றுமே என்றென்றுமே. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிதே. You have done great things to me. Because of thy grace I'm still alive. Because of you, because of your wonderful name, I'm still alive. Because of you, because of your wonderful name. Come on, say. And my head God. Come on, say. அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே. நன்றி செலுத்தியே உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா சோத்திரம். நீரே என் செல்வம், ஓ பாட்ட என் செல்வம். என்ன சொல்லுங்க? You are my best, oh Lord. You are my strength. I will believe in your wonderful name. For the great things you have done for me, I will believe in your wonderful name. For the great things you have done for me. உலகம் வெறுக்கையோ நீரோ அடக்கிறீர். உலகம் வெறுக்கையோ
உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே சத்துரு எதிர்க்கையில் என் பக்கத்தில் வந்து விட்டீர். சத்துரு எதிர்க்கையில் என் அருகில் வந்து விட்டீர். காக்கும் கரங்கள் என்னை வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னேன். காக்கும் கரங்கள் என்மேல் வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்னேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசப்பா ஸ்தோத்திரம். Yes, Lord. Oh, hallelujah. Thank you, Lord. Sotira, when I call upon you, you shall hear my voice, O Lord. When I call upon you, you shall hear my voice, O Lord. From the church I shall lead. Oh my God, you are my Lord. From the church I shall pray, and I say, you are my God and you are my Lord. உலக வெறுக்கையா நீரோ அழைக்கிறேன். உலக வெறுக்கையோ நீரோ அழைக்கிறீர். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். உமது அழைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். தாழ்ந்திருக்கும் என்னை நீ கரம் பிடித்து தூக்கிடுவீர். தாழையிருக்கும் என்னை நீ கரம் பிடித்து தூக்கி விடுவீர். உகந்த இடங்களில் என்னை அமர செய்பவர் நீர். You will take me to the heights and with me walk in the heights. I will look upon your name. I will look upon the hills. From whence my help cometh? From whence my help cometh? My help cometh from the Lord, who has created heaven and earth. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. I cry to the Lord, oh my God. கர்த்தரை நோக்கி கதறினேன். உம்மை நம்புகிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தாலும். Unto thee, O Lord, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் கண்களை உயர்த்தி பார்க்கிறேன். Unto thee, O Lord, do I lift up my soul. And I say to the Lord, oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies
கதறி அழுகிறேன். உங்களை மாத்திரம் நோக்கி நான் பார்க்கிறேன். என் தேவனே, உம்மை நம்பியுள்ளேன். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாமல். Let me not be ashamed. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. பலவீனன் என்னை பலவானாக மாற்றி உங்க கிருபைகளால் என்ன மூடுகின்றீரே. என் சத்துருக்கு முன்பாய் ஒரு பந்தியாயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து மகிழுகிறேன். உகந்த தூதர்கள் எனக்கு எதிராய் அனுப்பி உகந்த கிரீடத்தை என் சிரசின் மேல் வைத்து உங்க கண்களினால் என் கண்களை உற்று பார்த்து மகனே மகனே உன்னை நான் இந்த நாள் அபிஷேகிக்கிறேன். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ சாதாரணமானவன் அல்ல. உகந்த ஊழியத்துக்காய் உன்னை தெரிந்து கொண்டேன். சிறிய வயது உன்னை அழைத்து வந்தேன். இந்த யுத்த சேனைக்கு உன்னை கொண்டு வந்து உன்னை சேர்த்தேனே. நீ உன்னால் அல்ல, என்னாலே இங்கு வந்தாய். உன் கரத்தினால் அல்ல, என் கரத்தினால் வந்தாய். என் கரத்தை நான் உன் சிரசின் மேல் வைத்து ஜாதிகளுக்கு உன்னை ஒரு சுவிசேஷகனாய் அழைத்தார். உன்னை அபிஷேகித்தேன் ஒரு நோக்கத்தோடே. உன்னை அபிஷேகித்தேன் ஒரு நோக்கத்தோடே. உன்னை பிரித்து எடுத்தேன் உலகத்தில் இருந்து. இந்த உகந்த சித்தத்தை நீ செய்யும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். Hallelujah. Unto thee, O Lord, do I lift up my soul. Come on, say. Unto thee, O Lord. Come on, sing. Do I lift up my soul? Oh my God. Amen. I trust in thee. Let not be ashamed, let not my enemies triumph. In Psalms 25 verse 1, someone take and give for Psalms 25 verse 1. Unto thee, O Lord. Take. All take. If you have a cell phone, take Psalms 25 and verse 1. சங்கீதம் 25 அதிகாரம் 1 வசனத்தை Come on, say. Come on, take it. அதை எடுங்க. Unto thee, O Lord, கர்த்தாவே உம்மிடத்தில் என் do I ஆத்துமாவை lift up my soul. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன்.
Unto thee, O Lord, கர்த்தாவே I call unto thee, O Lord. உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் Hallelujah. தேவனே. Come on, sing praise. Come on, say. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Come on, say. என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். I believe on you. I trust in thee. ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Have you taken that verse? எல்லாரும் அந்த வசனத்தை Come எடுத்துக்கிட்டீங்களா? on, read it. சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 1ல இருந்து படிங்க. Hallelujah. Amen. Hallelujah. ஹல்லேலூயா. Because there are many enemies who are coming against us. ஏனென்றால் நமக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களின் எண்ணிக்கை மிகவும் In verse 1 it says, Unto thee, O Lord, do I lift up my soul. O my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். My enemies should not be able to overcome me. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். My enemies should not overcome me. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். Hallelujah. ஹல்லேலூயா. My dear people, என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, we are in the month of July. நம்ம ஜூலை மாதத்துல இருக்கிறோம். What does this month say? இந்த மாதம் என்ன சொல்லுகிறது நமக்கு? What does this month say? இந்த மாதம் நமக்கு என்ன Can உணர்த்துகிறது? anyone explain? யாராச்சும் அதை சொல்ல முடியுமா? Can anyone explain about this month? இந்த மாதத்தை பற்றி யாராச்சும் சொல்ல What முடியுமா? does this month say? இந்த மாதம் என்ன நமக்கு புரிய வைக்கிறது? I think the Lord wants to say something to you. ஆண்டவராகிய தேவன் உங்ககிட்ட எதையோ சொல்ல நினைக்கிறார். Unto thee, O Lord, I lift my soul. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். Oh my God, I trust in thee. என் தேவனே உம்மை நம்பி Have இருக்கிறேன். you take the book of 25? சங்கீதம் If you are going 25 to take in English KJV, take KJV. KJV means King James Version. Psalms 25 KJV in English and Tamil, Psalms 25. In verse 2 it says, Oh my God, I trust in thee. Let me not be ashamed. Let not my enemies triumph over me. இரண்டாம் வசனம், என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். And verse 3 it says, let none that wait on thee be ashamed. மூன்றாம் Let வசனம் them be ashamed which transgress without cause. மூன்றாம் வசனம்ல என்ன பார்க்கிறோம்னா, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். Hallelujah. And in verse 4 it says, Show me thy ways, O Lord. Teach me thy paths. நான்காம் வசனம், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். Show me உம்முடைய thy பாதைகளை ways. எனக்கு O போதித்தரணும். Lord, teach me thy paths. உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும் ஆண்டவரே. And verse 5 it says, Lead me in thy truth and teach me, for thou art the God of my salvation. On thee do I wait all the day. ஐந்தாம் வசனம், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். Hallelujah. ஹல்லேலூயா. And he says, King David, young man, he says, Remember, O Lord, thy tender mercies and thy loving kindness, for they have been ever of old. தாவீது ராஜா இப்படியாக சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. And in verse 7 it says, he says, 7ஆம் வசனத்திலே அவர் Remember சொல்லுகிறார், not the sins of my youth. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். Do not remember the sins of my youth. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். According to thy mercy, remember thou me for thy goodness sake, O Lord. கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். David is crying unto the Lord. தாவீது ராஜா ஆண்டவரே நோக்கி அழுது Oh சொல்லிக் Lord, in கொண்டிருக்கிறார். my youth I would have sinned. ஆண்டவரே என் இள வயதில நான் எத்தனையோ பாவங்களை My செய்திருக்கிறேன். transgression, என் மீறுதல்கள். என் மீறுதல்களையும் நினையாதிரும். Remember not the sins of my youth, not my transgression. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் ஆண்டவரே. According to thy mercy, remember thou me for thy goodness sake, O Lord. கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். Dayavu, that's called the goodness. அவருடைய நன்மைகள் என்று அழைக்கப்படுகிற அவருடைய தயவினாலே. Dayavu என்றால் goodness. தயவு என்றால் அவருடைய நன்மைகள். உம்முடைய goodnessனால என்னை மீட்டெடுத்தறலாம்.
உம்முடைய நன்மையால் என்னை நீர் உயிர்ப்பித்தருளும் What does ஆண்டவரே. David say? I would have sinned in my young days. தாவீது ராஜா இப்படியாக ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் இள வயதில் எத்தனையோ Do not பாவங்களையும் remember. ஆனா அதை Do not நினையாதிரும், remember. அதை நினையாதிரும், Do not remember. அதை நினையாதிரும் Remember ஆண்டவரே. not the sins of my youth. என் இள வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நீர் Please hear my நினையாதிரும். prayer, O Lord. ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் Please கேளும். hear my prayer, O Lord. என் ஜெபத்தின் சத்தத்தை நீங்க Please கேளுங்க pray. ஆண்டவரே. Please hear my prayer, O Lord. ஆண்டவரே தயவு செய்து என் ஜெபத்தின் சத்தத்தை கேளுங்க. Unto thee, O Lord. Take this verse. Don't keep it down. With the Bible you sing. பைபிளை வச்சு இந்த பாடலை பாடு. Kudama. Unto thee, O Lord, do I lift up my soul. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph over me. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பியுள்ளேன். நான் வெட்கப்பட போகாதபடி செய்து சத்துருக்கள் மேற்கொள்ள விடாதிருங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்படுவதில்லை. முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். தேவனே உம்மை நம்பியுள்ளேன். இரண்டாம் வசனம். ஒரு நாளும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள விடாதிருங்க. My dad was 82 years old. எங்க அப்பாக்கு 82 வயதிலே So he had a problem in his heart. அவங்களுடைய இருதயத்துல ஒரு பிரச்சனை வந்தது. So it was 82 years. 82 வயசுல தான் So அந்த he was பிரச்சனை 82 years young man. வந்தது. அதனால அவர் 82 வருஷம் இள வயதுன்னு தான் நான் சொல்லுவேன். Because he was such wonderful. ஏன்னா அவர் அவ்வளவு அருமையான ஒரு மனிதனாக இருந்தார். His face was so brightened. அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக He இருக்கும். looked so handsome, beautiful. அவர் பார்க்க ரொம்ப அழகா இருப்பாரு. 82 years. 82 வயதிலே And he had to go operation, heart operation. ஒரு இருதய ஆபரேஷன் அவருக்கு நடக்க வேண்டியது. Because the main wall, they had a block in the main wall. ஏன்னா அந்த இருதயத்துக்கு செல்லுகிற அந்த மெயின் வால்வ்ல வந்து ஒரு பிளாக் இருந்தது. So they said heart open surgery should be done. அதனால அவங்க ஓபன் ஹார்ட் இருதயத்தை திறந்து அதுல ஆபரேஷன் பண்ணணும்னு தான் சொன்னாங்க. So I was with him, and my also another brother Stephen Dawson from Canada, he was also with my dad. அந்த நேரத்துல நான் என் அப்பாவோட இருந்தேன். என்னுடைய அண்ணன் கனடால இருந்து அவங்களும் எங்க அப்பாவோட And the இருந்தாங்க. Lord gave me one verse. அந்த நேரத்துல ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை Unto கொடுத்தார். thee, O Lord, do I lift up my soul. கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை நான் உயர்த்துகிறேன். Oh, I trust in thee. நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. Let me not be ashamed. நான் வெட்கப்பட்டு போக கூடாது. Let not my enemies triumph over thee. என் சத்துருக்கள் எனக்கு என் மேல அவர்கள் மகிழ்ச்சி அடைய கூடாது ஆண்டவரே. Hallelujah. ஹல்லேலூயா Hallelujah. ஹல்லேலூயா. And the Lord gave verse Psalms 3. சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல இருக்கிற வசனத்தை ஆண்டவர் எனக்கு அந்த Can we take நேரத்துல Psalms கொடுத்தார். 3? சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. And it says, Arise, O Lord. In Tamil it's written, Kathave elundaralum, 7ஆம் வசனம். From verse 5 I'll read. You can read also in Tamil.
Can you read it? Verse 5. சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். Hallelujah. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகிர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. So let me, in verse 5 it says, I laid down and slept and awake, for the Lord sustained me. Right? 5ஆம் வசனம் மறுபடியும் படிக்கிறேன். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். And in verse 6 it says, I will not be afraid of the 10,000 of the people that have set themselves against me round about. 6ஆம் வசனம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். Arise, O Lord, save me, O my God. 7ஆம் வசனம், கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். For thou hast smitten all my enemies upon the cheekbone. Thou hast broken the teeth of the ungodly. நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடியிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகிர்த்து போட்டீர். Salvation belongeth unto the Lord. Thy blessings is upon thy people. 8ஆம் வசனம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் And the main இருப்பதாக. verse of this is verse 3. இந்த But அதிகாரத்துல thou, O Lord, art a shield for me, my glory and the lifter of my head. இந்த அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான வசனம் 3ஆம் வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. I just wrote this verse and made my brother's daughter to show that verse when he was about to go to the inside the operation theater. ஆண்டவரால் இந்த வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிற நேரத்துல இந்த வார்த்தையை நான் உடனடியாக என்னுடைய அண்ணன் மக கிட்ட எழுதிட்டு இத போய் அப்பாக்கு முன்பதாக அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்பதாக இத காமி என்று நான் சொல்லி கொடுத்தேன். But thou, O Lord, art a shield for me, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் my glory and the lifter of my என் head. மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். Hallelujah. And I said, Dad, you're going to have more 5 years. அப்ப நான் என் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இன்னும் 5 வருடம் நீங்க ஜீவனோட நல்ல ஒரு வாழ்க்கை You will வாழ live போறீங்க. நீங்க for 5 years. இன்னும் 5 ஆண்டுகள் ஆண்டவராகிய தேவன் Don't உங்களுக்கு கூட worry. கொடுக்க போகிறார். So he took that word. நான் சொன்ன அந்த வார்த்தையை அவரும் எடுத்துக்கொண்டார். He took that word in the correct time. அந்த நேரத்துல ஏற்ற நேரத்துல வந்த அந்த வார்த்தையை அவர் So he எடுத்துக்கொண்டார். went inside the operation theater. அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனாங்க. So I never knew what was open heart surgery அப்போ வரைக்கும் அந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரினா என்னன்னே எனக்கு because தெரியாது. we were not used to these things. ஏன்னா இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எங்களுக்கு நாங்க பழக்கப்படவே இல்லை. And till my dad's death, we didn't see any death in our family. எங்களுடைய அப்பாவின் மரணம் வரைக்கும் எங்க குடும்பத்துல உறவினர்களுடைய மரணத்தையே நான் பார்த்ததே இல்லை. Because we don't have any connection with the relatives except the church. ஏன்னா எங்களுடைய உறவினர்களோட அதிக எந்த ஒரு தொடர்பும் நாங்க இல்லாம தான் இருந்தோம். எங்களுடைய Not சபையில only me, my whole family is like that. நான் மட்டும் அப்படின்னு நான் சொல்ல வரல. Everyone, they had only contact with the church. எல்லாரும் அவங்க சபையில So இருக்கிறவங்க only the church is the family. சபையில இருக்கிறவர்களே தான் குடும்பமாக So, ஏற்றுக்கொண்டார்கள். I never saw any death. அதனால அது வரைக்கும் என்னுடைய நெருக்கமானவர்களுடைய மரணத்தெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. So I was not ready to accept death for my dad. அதனால எங்களுடைய அப்பாவின் மரணத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு Because நிலைமையில even my brother told no, our dad is going to die. என் அண்ணன் என்கிட்ட இல்ல நம்ம அப்பா சீக்கிரமா மரிச்சிடுவாங்கன்னு சொல்லும் போது கூட நான் அதை No, I told ஏற்றுக்கொள்ளவில்லை. I have faith நான் சொன்னேன், இல்ல எனக்கு விசுவாசம் இருக்கிறது. that the Lord do great things. என் ஆண்டவராகிய தேவன் பெரிய Only காரியங்களை after I செய்வார். went to inside the hospital, when they were taken inside, my dad was taken inside the operation theater. எங்க அப்பா ஆபரேஷனுக்காக எடுத்துக்கொண்டு போன நேரத்துல தான் And I was asking, what is open heart surgery? அப்பதான் நான் கேட்டேன், இந்த ஓபன் ஹார்ட் சர்ஜரினா என்ன என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். Then they explained open heart surgery means they'll chip the bone with a small chipper. ஓபன் ஹார்ட் சர்ஜரினா அப்பதான் என்னன்னு நான் தெரிந்து கொண்டேன். அது எப்படின்னா அந்த எலும்ப ஒரு நெஞ்சு எலும்ப கிராக் போட்டு உடைப்பாங்க. சிசில் மாதிரி இருக்கும், ஒரு சிசில் மாதிரி வச்சு சின்ன ஒளி மாதிரி இருக்கும்.
சின்ன உளி மாதிரி வச்சு அதை அது crack எல்லாத்தையும் பண்ணி உடைப்பாங்க. உடைப்பாங்க. They'll break everything. அந்த நெஞ்சு எலும்பெல்லாம் உடைப்பாங்க. So they break here. அந்த நெஞ்சு எலும்பை இந்த இடத்துல அவர்கள் உடைப்பார்கள். And there'll be like a jockey from this bone to that bone. இந்த எலும்புக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். Connection is jockey. When you put a jack to the car, no, it will race like that. It'll open. It'll be like a jockey. Okay, so it is going to open like this. அது அப்படி இரண்டாக பிளக்கப்பட வேண்டியதா So இருந்தது. at the time it might even break. அந்த நேரத்துல அந்த ஆபரேஷன் செய்யும்போது சில நேரங்களிலே அது உடைக்கப்படவும் சான்சஸ் That we இருக்கு. cannot do anything. Even break, nothing will happen. உடைஞ்சா கூட ஒன்னும் ஆகாது, but nothing will happen. உடைஞ்சாலும் ஒண்ணும் ஆகாது, ஆனா ஒண்ணும் நடக்காது. But even then, அப்படி இருந்தும் it did not break. எங்க அப்பாக்கு உடையல. So they opened. அந்த எலும்பை உடைச்சி இரண்டாக So பிளந்தார்கள். that's I'm just explaining what's open heart surgery. ஓபன் ஹார்ட் சர்ஜரினா என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். So there'll be a valves, the veins, everyone connected to the heart. அந்த இருதயத்துக்கு செல்லுகிற எல்லா நரம்புகளும் அந்த வால்வும் எல்லாமே அங்க இருக்கும். It will be connected. அது எல்லாமே அந்த இருதயத்தோட இணைந்து So what இருக்கும். they have to do is ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they will keep a artificial heart. ஒரு செயற்கை இருதயத்தை பக்கத்துல வச்சிருப்பாங்க. That will be ready there. ஒரு செயல்படுகிற ஒரு செயற்கை இருதயத்தை ரெடியா வச்சிருப்பாங்க தயார் So நிலையில. they'll cut the heart from the veins. அந்த எல்லா நரம்புகள் எல்லாவற்றையும் வெட்டிட்டு அந்த இருதயத்தை ஃபர்ஸ்ட் They'll take. வெளியே எடுப்பாங்க. When they take, they'll connect the artificial heart with the veins. Artificial vein. அந்த இருதயத்தை எடுக்கிற நேரத்துல அந்த செயற்கை இருதயத்தை உடனே அங்க வைத்து அந்த வெயின்ஸ் நரம்பு எல்லாம் அதுல வந்து So செலுத்துவார்கள். it will be working in the artificial heart. The அதனால heart. நம்மளுடைய Like சரீரமான a heart, it will be working. நம்ம சரீரமானது அந்த செயற்கை இருதயனால செயல்பட்டு கொண்டிருக்கும். So your heart will be in the hand of the doctor. ஆனா உங்களுடைய இருதயமும் அந்த மருத்துவர்களுடைய கையில So they have to வைத்திருப்பார்கள். work in the heart. அந்த இருதயத்தை அந்த இருதயத்துல அவர்கள் வந்து ஆபரேஷன் So they பண்ணுவாங்க. work, and after that, அந்த ஆபரேஷனை செஞ்சு finally முடிச்ச everything பிறகு is okay. எல்லாம் சரியா வந்துருச்சுன்னு தெரிந்ததுக்கு So அப்புறம் they will connect that to the heart. அந்த ஆபரேஷன் பண்ண இருதயத்தை அந்த செயற்கை இருதயத்தை எடுத்துட்டு நான் When ஒரிஜினல் they take இருதயத்தை the உடைப்பாங்க. artificial heart and connect this, that is the problem. அந்த செயற்கை எல்லா ஆபரேஷன்லாம் முடிந்த பிறகு அந்த செயற்கை இருதயத்தை எடுத்துட்டு அந்த இருதயத்தை உள்ள வைக்கிற நேரம் தான் ரொம்ப குரூஷியலான நேரமாக When இருக்கும். they keep it, அது உள்ள வைக்கிற நேரத்துல so it will not work. அது வந்து வேலை செய்யாது first. So they'll give a shock. அந்த இருதயம் நார்மலா வேலை செய்யறதுக்கு ஒரு ஷாக் ஒன்னு கொடுப்பாங்க. So when they give a shock, it should start working. அந்த ஷாக் கொடுத்த உடனே அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிக்கும். At the time, mostly many people it not work. அந்த நேரத்துல தான் நிறைய பேருக்கு அந்த ஆபரேஷன் ஃபெயிலியரா ஆகும். Failure means the heart will not work. ஃபெயிலியர்னா அந்த ஆபரேஷன் பண்ண இருதயம் என்ன ஆகும், செயல்படாது. So it's a very crucial moment. அதனால அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அந்த See, ஆபரேஷன்லயே. 40 years means no problem. 50 years means 60 years means 82 years. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு 40 வயசுக்கு செய்யறாங்க 50 வயசுக்கு செய்யறாங்கன்னா இந்த ஆபரேஷன் வந்து அது பரவாயில்ல. ஆனா ஒரு 82 வயது உள்ளவர்களுக்கு இப்பேற்பட்ட ஆபரேஷனை செய்வது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். But this word, ஆனா இந்த we stand வார்த்தை only in the word of God. நாம் அனைவரும் நிற்பது We ஆண்டவருடைய don't வார்த்தையினால் stand in anything மாத்திரமே. else. நம்ம வேற ஒன்றிலும் நிற்கிறது But இல்ல. thou, O Lord, art a shield to me. ஆண்டவராகிய தேவனே நீர் என் கேடகமும் You are a shield to me, நீர் என்னுடைய கேடகமும் my glory and the lifter of my head. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். Hallelujah. ஹல்லேலூயா. So, but thou, O Lord, art a shield to me. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் My glory and the lifter of my head. என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். See, we might be, sometimes we have to go inside troubles. சில நேரங்களிலே சில விதமான பிரச்சனைகளின் வழியாக நம்ம செல்லுகிற நேரம் வரலாம். But we are all protected and we are still alive because of His grace. ஆனாலும் நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபையினால் So மட்டும்தான். this July, இந்த the Lord has ஜூலை been speaking மாதத்திலே about this July. ஆண்டவராகிய தேவன் இந்த ஜூலை மாதத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். So I had great expectations in my mind about this July. இந்த ஜூலை மாதத்தை குறித்து என்னுடைய எண்ணங்களிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நான் இருந்தேன். So something wonderful shall start happening.
ஏதோ ஒரு பெரிய காரியம், ஒரு பயங்கரமான காரியம் நடக்க போகிறது என்ற ஒரு So a எதிர்பார்ப்போட great uplift for you and your family. உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது என்று Something எதிர்பார்த்து great. கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு பெரிய காரியம், Not ordinary. சாதாரண காரியம் இல்ல, Something great. பெரிய ஒரு காரியம், Something great. எதிர்பார்க்காத ஒரு காரியம், Something great. ஏதோ ஒரு பெரிய காரியம். From the first I had been thinking about this. இந்த ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து இதையே தான் நான் So the சிந்தித்துக் Lord is going to கொண்டிருந்தேன். do something. ஆண்டவர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை The செய்ய Lord is going to போகிறார். do something. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை And செய்ய போகிறார். everyone are going to do. The Lord has done great things for these people. இதனால எல்லாரும் அவங்க வாயினால் சொல்ல போறாங்க, கர்த்தர் எங்களுக்கு செய்த காரியம் மிகவும் பெரியதா இருக்கிறது And என்று. July came. அப்புறம் ஜூலை மாதமும் வந்தது. And we are in the July. நம்ம ஜூலை மாதத்துல இப்ப இருக்கிறோம். But situations are like going backwards. ஆனா நம்ம பார்க்கிற சூழ்நிலையோ எப்படியாக இருக்கிறதுனா நம்ம பின்பதாக செல்லுகிறது போல இருக்கிறது. I'm telling the fact. நான் உண்மையா தான் சொல்றேன். But I think I'm going in a situation where I'm going slightly as though I'm going backwards. எனக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் பின்பதாக செல்லுகிறது போல I இருக்கிறது. think this month is the very torturable month. இந்த மாதம் ரொம்ப கடினமான ஒரு மாதமாக எனக்கு தோன்றப்படுகிறது. But the Lord told, I will lift you higher. ஆனா ஆண்டவராகிய தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை உயர்த்த போகிறேன், உன் வாழ்க்கையில So பெரிய he காரியங்களை செய்ய said like போகிறேன். that and he told to the church. அவர் அப்படியாக சொன்னார், சபைக்கும் சொன்னார், பேசினார். All the situations are very, in the reverse. ஆனா நம்ம பார்க்கிற சூழ்நிலை எல்லாமே அதற்கு அப்படியே எதிர்மறையாக நடந்து So கொண்டிருக்கிறது. last week I started saying this. அதனால நான் போன வாரத்துல இருந்து இதை நான் சொல்ல ஆரம்பித்தேன். You know what I said? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? Lord, you are a wonderful God. ஆண்டவராகிய தேவனே, நீர் ரொம்ப நல்ல தேவன். And whatever you say shall happen. நீங்க என்ன சொன்னாலும் அது நடக்கும். And I said to the Lord, நான் இடத்துல சொன்னேன், and I believe your word, உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். and I really believe your word. நான் மெய்யாகவே உம்முடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். Whatever you have said is true. நீங்க என்ன சொன்னாலும் அது உண்மைதான். Might be this is, you have a separate time for these things to happen in our life. இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒரு நேரம் நீர் குறித்து வைத்திருக்கிறீர் என்று நான் புரிந்து So கொள்கிறேன். if you are going to delay this, இதை நீங்கள் தாமதிக்க போகிறீர் என்றால் then you are seeking something good for me and my family. அப்போனா நீங்க ஏதோ ஒரு நன்மையை எனக்கும் என் குடும்பத்திற்கும் நீர் வைத்திருக்கிறீர். நீர் வைத்திருக்கிறீர். So through this you are going to give some goodness. இதன் மூலமாக இதை தாமதிக்கிற நேரத்தின் மூலமாக ஒரு நன்மையை எனக்கு நீர் செய்ய So போகிறீர். because the situation when it becomes worse, we think we should not lose our faith. இந்த சூழ்நிலைகள் கடினமாக ஆக நம்மளுடைய விசுவாசத்தின் We should அளவை not நம்ம lose our குறைத்துக் faith in the கொள்ளக்கூடாது. word of God, ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற in the விசுவாசத்தை நம்ம promises குறைத்து the Lord has வைக்க given கூடாது. to us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம அதை நம்புகிறதை நம்ம நிறுத்தி விடக்கூடாது. Because the faith should be continually, you should have the faith in the Lord and the word of God. ஏனென்றால் ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் தொடர்ந்து உங்களுடைய விசுவாசம் அதிகரித்து தான் So இருக்க I வேண்டும். started saying a word from Isaiah. What I told is, can you take the verse in Isaiah? Last week I said, ஏசாயா அதிகாரத்துல இருந்து ஒரு வார்த்தையை நான் போன வாரம் சொன்ன வார்த்தையை யாராச்சும் எடுங்க. take it immediately. The people who wait in the Lord shall renew their strength like the eagle. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுக்கு சமானமாக உயர புதுபலன் எழும்புவார்கள். அடைந்து புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழுப்புவார்கள். அவர் ஓடினாலும் இலைப்படுவதில்லை, நடந்தாலும் சோர்வடைதல். வாலிபர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஹalleluya, இடறி விழுவார்கள். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கு. Can you take that verse? Isaiah 40. அதான் 40 தான். Yes, come on, take it. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். I started saying this word, 29, verse from 29. He giveth power to the faint
and to them that have no might, he increased his strength. 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவர் அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He giveth power to the faint, and to them that have no might, he increaseth strength. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். So what does it actually mean? இப்படி இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? This week I was really, I was going inside this word again. இந்த வாரத்துல இந்த வார்த்தையை நான் அதிகமாக I'm going தியானம் inside செய்து this word கொண்டிருந்தேன். again. இந்த வார்த்தைக்குள்ளாக நான் So சென்று the Lord கொண்டிருந்தேன். said July. ஆண்டவர் இந்த ஜூலை மாதத்துல என்ன So why சொன்னாரு? should the Lord make us wait for another July? ஏன் ஆண்டவராகிய தேவன் இன்னொரு ஜூலைக்காக நம்மளை காத்திருக்கும்படி So let us சொல்கிறார்? go inside the word and let us, strengthen ourselves in the word of God. அதனால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக சென்று ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாக நாம் நம்மளை So, பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். whatever the word is, he giveth power to the faint. அவர் இந்த வார்த்தையில சொல்லுகிறது போல சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. Who are the people who will faint? யாரு சோர்ந்து போவாங்க? Because they have not got any miracle. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் சோர்ந்து போவார்கள். But the Lord said, I'll do a miracle. ஆண்டவராகிய தேவனும் வாக்கு கொடுத்திருக்கிறார். The miracle has not come. செய்ய போகிறேன். ஆனா அந்த அற்புதத்தை நாம் இன்னும் பார்க்கல. So what happened? He giveth power to the faint. அதனால் இந்த காரியத்தை நிமித்தமாக சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து With the same word. இதே வார்த்தையினாலே With the same word. இதே வார்த்தையினாலே He gives power. அவர் பலனை கொடுக்கிறார். So come on, he's saying, no, I will do something great. இல்ல அவர் என்ன சொல்லுகிறார்? நிச்சயமாக பெரிய If I காரியத்தை have நான் said, செய்ய I will போகிறேன். do. நான் சொல்லி இருப்பேன் என்றால் அதை Don't நிச்சயமாக see the நிறைவேற்றுவேன். circumstance. சூழ்நிலைகளை நீ பார்க்காத. சூழ்நிலை எல்லாம் எதிரா இருக்கும். Just see the Lord, your Savior. உன்னுடைய ஆண்டவராகிய தேவனை மட்டும் நீ நோக்கி And பாரு. verse 30 says, 30ஆம் even வசனத்திலே the youth shall faint and be weary, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், and the young வாலிபரும் man shall இடறி utterly fall. விழுவார்கள். So what he says, இதுல என்ன the சொல்லுகிறார்? people who have strength now shall lose their strength. நல்ல பலசாலிகளாக காணப்படுகிற ஜனங்கள் கூட சோர்ந்து போவாங்க, கீழே விழுவாங்க, இடறி They will விழுவார்கள். lose their strength. அவர்கள் அவர்களுடைய பலனை இழந்து சோர்ந்து But போவார்கள். you, when verse 31 he says, you who wait on the Lord for this July 2025, but they who are the people who wait for this July 2025 shall wait upon the Lord, shall renew the strength. ஆனால் நீங்களோ ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாமோ ஆண்டவராகிய தேவன் இந்த ஜூலை மாதத்துல 2025ஆம் ஆண்டிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, Whenever a miracle is going to happen in a life, எப்போதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நிகழ போகிறதோ, and the Lord shall make the miracle to come to your hand in the delayed hour. நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்துல, ரொம்ப தாமதமாக நேரத்துல, அந்த ஹவரை காட்டி லாஸ்ட் மினிட்ல கூட கர்த்தரால செய்ய முடியும். அந்த கடைசி நேரத்துல கூட He will ஆண்டவர் உங்க do வாழ்க்கையில a அற்புதங்களை miracle in the செய்வார். last minute. அந்த லாஸ்ட் நொடியில கூட அவர் அற்புதத்தை That செய்வார். is our God. அதுதான் நம்மளுடைய தேவன். And he says, those who wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் And சோர்ந்து you're going to run போவார்கள். and you're not going to be weary. நீங்க ஓடி போறீங்க, இளைப்படைய And you're going to மாட்டீர்கள். walk and you shall not faint. நீங்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. You're going to walk and you're going to run. நீங்க ஓடவும் நடக்கவும் How many people போகிறீர்கள். of you are going to run and walk? Come on, உங்களில் எத்தனை பேர் ஓடவும் நடக்கவும் போறீங்க? lift your hand. உங்களுடைய கைகளை உயர்த்துங்க. I don't think your hand is very good. Your faith is very limited. உங்களுடைய விசுவாசத்தின் Come on, அளவு ரொம்ப with full குறைவு. power. முழு விசுவாசத்தோட கைகளை உற்சாகமாக உயர்த்துங்க. Come on, sing this song. Unto thee, O Lord, do I lift up my soul. Go close to it. Unto thee, O Lord, do I lift up my soul. Oh my God, I trust in thee. Let me not be ashamed, let not my enemies triumph. over
Lord shall renew the strength. They shall mount up with wings as the eagles. Take the verse. Oh my God, take the verse. I trust in thee. Oh, Ramana Kanyandro Shahandronia. Triumph over me. Hallelujah. Let me not be ashamed. Let not my enemies triumph. சொந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்வார். இளைஞரிலை படைந்து சொந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற எனக்கு கர்த்தர் பலன் தருவார். ஆமென். வாலிபர்களாய் இணைந்து விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற நமக்கு புது பலன் உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். சட்டைகள் அடித்து உயர நாம் எழுப்புவோம். ஆமென். பாடுங்க. உம்மை நோக்கி பார்க்கிறேன், என் கண்கள் உம்மையே, என் தேவரே, உம்மை நம்பியுள்ளேன். Hallelujah. Hallelujah. So my dad had this operation, and after that he lived till 89 years. அந்த ஆபரேஷன் முடிந்த பிறகு என்னுடைய அப்பா 89 வயது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. So 7 years the Lord gave more 2 years. நான் கேட்டது 5 ஆண்டுகள். ஆண்டவராகிய the Lord was able to give 89 years. 89 ஆண்டுகள் ஆண்டவராகிய தேவன் among his brothers, அவருடைய சகோதரர்கள் மத்தியில, among all the generations, அவங்களுடைய எல்லா சந்ததிகளின் மத்தியில, from all the generations from Devadasan, அந்த தேவதாசன் குடும்பத்துல இருக்கிற எல்லாருடைய மத்தியிலும், from every people, எல்லாருடைய, and Devasakayam Dawson, from every people, எல்லார் மத்தியிலும் he was the highest 89 years. 89 ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்தவங்க எங்க அப்பா தான். Hallelujah. 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 It's by the grace of God. இது ஆண்டவருடைய கிருபையினால. It's by the grace of God. இது ஆண்டவருடைய கிருபையினால. We have the great opportunity. நமக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் அருளி இருக்கிறார். Believe in the word. அவருடைய வார்த்தையில This July something should happen in our life. இந்த ஜூலை மாதத்துல உங்க வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும். நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Do you believe? நீங்க நம்புறீங்களா? Say I believe. சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே. So only some people might not be able to come this Thursday. சில பேர் இந்த வியாழக்கிழமை ஆராதனைக்கு வர முடியாம இருக்கலாம். But I will conduct this meeting so that Lord shall establish his word. ஆனா இந்த வார்த்தையை நான் கர்த்தர் அங்கீகரித்து அதை நிலைப்படுத்தும்படி நான் இந்த கூட்டத்தை வியாழக்கிழமை பெத்தேல் in Jahawachare I'm going to conduct. Amen. So why did you tell? இந்த வார்த்தை ஆண்டவராகிய தேவன் உறுதிப்படுத்தும்படி, நிலைநாட்டும்படிக்கு இந்த கூட்டத்தை வியாழக்கிழமை அன்று பெத்தேல்ல யெகோவா ஈரேல நான் நிச்சயமாக நடத்த போகிறேன். மாலையில 6:30 மணிக்கு to cry to the Lord. ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கிறது. I cried unto the Lord. Who come or not, I'm not bothered about that. நீங்க வரீங்களோ வரலையோ அத பற்றிலாம் எனக்கு அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I'm going to conduct this meeting. ஆனா இந்த கூட்டத்தை நான் நடத்த போறேன். Some people might not be able to come. சில பேரால வர முடியாத சூழ்நிலை இருக்கலாம். So whatever it is, we'll pray for you. என்னவாக இருந்தாலும் உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். We'll pray for you. உங்களுக்காக நாங்க ஜெபிப்போம். We will not leave.
நாங்க அப்படியே விட்டுற மாட்டோம். We will pray for you. நாங்க நிச்சயமா உங்களுக்காக Our ஜெபிப்போம். God shall answer your prayers. எங்களுடைய தேவன் உங்களுடைய Our ஜெபத்துக்கு God செவி shall answer கொடுப்பார். your prayers. நம்முடைய தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கு He's பதில் a wonderful கொடுப்பார். God. அவர் மிகவும் நல்ல ஒரு தேவன். If you have the real time and you can come. உங்களுக்கு உண்மையாகவே நேரமும் உங்களுடைய சூழ்நிலையும் அதற்கு சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா அந்த கூட்டத்துக்கு But வாங்க. if you're not able to, no problem. உங்களால வர முடியலனாலும் பிரச்சனை But இல்லை. don't bring anyone outside of our church. ஆனா சபையை தவிர வேற யாரையும் வெளியே இருந்து கூட்டிட்டு வராதீங்க. Don't bring people who will not pray. ஜெபிக்காம விசுவாசம் இல்லாம இருக்கிற ஜனங்களை அந்த கூட்டத்துக்கு கொண்டு So வராதீங்க. don't bring people from outside. வெளியே இருந்து ஜனங்களை கொண்டு It's வராதீங்க. only for our church. இது நம்ம சபைக்கான ஜெபம். Only for our church. நம்ம சபைக்கு மட்டும் Only for the people who want to pray. மெய்யாகவே ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்களுக்காக. So don't even bring children, which they might be a very great disturbance. நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற சிறு பிள்ளைகளை கூட கூட்டிட்டு வராம So இருப்பது let us நல்லது. all look unto the Lord. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி Let us பார்ப்போம். all look unto the Lord. ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஜெபிப்போம். From Jehovah Jireh. யெகோவா ஈரேல இருந்து. Now you have to start the prayer, இப்பொழுதே நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். because you should not have any problems because of the rain. ஏன்னா மழையினாலும் வேற எந்த ஒரு காரியத்தினாலும் எந்த ஒரு தடையும் But வராதபடிக்கு. whatever might be the problem, we will have the meeting. ஆனா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த மீட்டிங்கை நிச்சயமா நடத்துவோம். So let us enjoy the Lord ஆனால் கர்த்தருக்குள் நம்ம and say to the Lord, yes Lord, you're going to do great things. ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், ஆம் ஆண்டவரே நீ செய்ய போற So காரியம் மகா பெரிய காரியம். I'm going to come in this meeting and I'm going to thank you, Lord, for you are going to do it for me. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மீட்டிங்க்கு நான் வர போறேன், நீர் எனக்கு செய்ய போற காரியங்களை குறித்து நான் நன்றி சொல்ல And I'm போகிறேன். going to thank you, Lord. உம்மை நான் துதிக்க போகிறேன், உமக்கு And I'm நன்றி going to செலுத்த thank you, போகிறேன். Lord, உமக்கு நான் நன்றி because சொல்ல you're going to do போகிறேன். wonders. ஏனென்றால் நீர் And அற்புதங்களை I செய்ய believe in your போகிறீர். word. உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். And this July, I'm not going to leave your feet, oh Lord. இந்த ஜூலை மாதத்தை நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற வரைக்கும் உங்களை நான் உங்களுடைய பாதத்தை நாங்க We விட are not going to போறதில்லை. leave your feet, oh Lord. உங்களுடைய பாதத்தை நாங்கள் விட போறதில்லை. Open ஆண்டவரே, a new way, oh Lord. ஒரு புது வழியை எங்களுக்கு தரங்க. Open a new way, oh ஒரு Lord. புது வழியை எங்களுக்கு தரங்க. Open a ஆண்டவரே. new way, oh ஒரு Lord. புது வழியை எங்களுக்கு தரங்க. Open a new way, oh ஒரு Lord. புது வழியை எங்களுக்கு தரங்க. We look unto you, oh Lord. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். We cry unto you, உம்மை oh நோக்கி Lord. நாங்கள் அழுது கேட்கிறோம் Oh, ஆண்டவரே. I trust in you, oh உம்மை Lord. தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் I ஆண்டவரே. trust in you, oh Lord. உம்மை மட்டும் தான் நாங்கள் You நம்பி can do இருக்கிறோம். impossible miracles in our கூடாத life. காரியங்களை எங்கள் வாழ்க்கையில We செய்கிற believe in your தேவனே, word. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் We believe in your விசுவாசிக்கிறோம். promise. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்புகிறோம். Hallelujah. ஹல்லேலூயா. How many people are going to believe? எத்தனை பேர் நம்ப போறீங்க? I cried unto the Lord with my voice. With my voice, I Cried unto the Lord with my voice, and he heard me out of his holy hill. My glory and the lifter of my head. My glory and the lifter of my head. Father, oh Lord, are a sheep to me. என் தலையை உயர்ந்த தேவனே. Come on, என் தேவனே. என் தேவனே, என் ராஜனே. கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை போற்றி உங்களை பாடி உங்களை போற்றி உங்களை பாடி ஹalleluya என்றார் பரிபோம் சத்துரு சேனை. சத்துரு சேனை தொடர்ந்து சொல்கையில் பக்தனம் தாவீதின்
கிருபை என்று சொன்னது. அவர் கிருபை என்று சொன்னது. நன்மை மேற்கொள்ளவன் தீர்ந்தாரே. ஒரு சேனை தொடர்ந்து சோதனையின் தொடர்ந்து சோதனையின் பக்தனும் தாவீதும் அவரை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி உம்மை அன்றி ஆதரவில்லை. உள்முகமே ஆறுதலே. ஆதரவில்லை உள்முகமே காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுமே. கைவிடாமல் காக்கும் கரமே இந்த நேசுவை நேசமே எனதுள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராமரனே சரணம். நல்ல பங்கினை நான் இந்த மாதத்தில் கர்த்தாவே நீங்க எனக்கு செய்ய போகும் நன்மைகளை. இந்த மாதம் கர்த்தாவே நீங்க எனக்கு செய்ய போகும் நன்மைகளை நான் என்றென்றும் சொல்லி மகிழும்படி கர்த்தாவே எனக்கு செய்தருளும். என் வாழ்நாள் எல்லாம் நான் சொல்லி மகிழ்வேன் நீங்க எனக்கு செய்த நன்மைகளை. நான் அவரை விசுவாசித்து அவர் வார்த்தைகளை நான் நம்பினபடியார் எனக்கு செய்தார். நான் விசுவாசித்து அவர் வார்த்தையை நம்பினபடியார் கர்த்தர் எனக்கு இறங்கி செய்வார். வாலிபரோ நிலை படைந்து வீழுவார்கள். கர்த்தரின் கரமோ எங்கள் மேலிருக்கும். கழுகுகளை போல் சட்டைகள் அடித்து புதிய வல்லமையோடு எழும்பிடுவோம். கழுகுகள் போல் சட்டைகள் அடித்து புதிய வல்லமையோடு எழும்பிடுவோம். எங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதில் எங்களை சூழ பாதுகாப்பிரே.
நீல ரத்தினங்களால் எங்களை மூடுவீர். எங்களை பார்க்கும் போது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. எங்களை ரத்தினங்களால் எங்களை மூடும் போது எங்களை பார்க்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பு. என் தேவனே உங்களை நானே நோக்கி நோக்கி பார்க்கின்றேனே. இந்த நாளுக்காக உம்மிடத்தில் காத்திருந்தேனே. என் காத்திருப்பு வீண் போக இல்லை தேவரே. இந்த நாளுக்கு நான் உம்மிடத்தில் காத்திருந்தேன். என் காத்திருப்பு எந்த நேசுவே துல்ல ஒரு கீடுதே. Come on. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். உம்மை ஆதரவில்லை உம்போகமே எனக்காறுதலே. ஆதரவில்லை உம்போகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் எந்த நேசுவே உன் நேசமே எனதுள்ளம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். Amen. Hallelujah. Amen. Praise the Lord.